மார்கழி மாதம் 22ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 22. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்து தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை எழுப்புறா. கண்ணனை எழுப்பும்போது போன பாசுரத்திலே விபீஷ்ண சரணாகதியை பற்றி சொல்கிறா. எப்படி நீ உன்னை சரணாகதி அடையிறவாருக்கு நீ எப்படிலாம் நல்லது பண்ணுற அப்படின்னு சொல்லி. இதில் என்ன சொல்கிறான்னா, அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமானம், அதாவது உன்கிட்ட தான் அப்படின்ற எண்ணத்தோடு சண்டை போட்டவா, அவளையும் நீ தோக்கடிச்சுட்ற. அவள் அந்த அவளுடைய அந்த எண்ணங்கள், அது அந்த தான் தன்னுடைய ராஜ்யம் தனக்கே எல்லாம் வேணும், அந்த ஒரு எண்ணங்கள்லாம் அவள் அழிஞ்சு போய் அவளும் சரணாகதி ஆயிடுறா. ஸோ எல்லாரும் உன்னோட அந்த நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் எல்லாரும் கும்பலாக இருக்கா. நாங்கள் கும்பலாக நாங்களும் வெளியில் இருக்கோம். ஆனால் எங்களுக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவள் எடுத்த உடனே உங்கள்கிட்ட சரணாகதின்னு வரல. அவள்லாம் அந்த போரும் தான்ற ஒரு அகங்காரத்தோடையும் தான் வெல்லுவோன்றதையும் தனக்கான அந்த ஆசைகள் தான் வெல்லணும் அந்த இதோடு வந்தால், நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் உன்கிட்ட எதுவுமே வேண்டாம், உன்னோட அன்பு இருந்தால் போகிறோம், உன்னோட கடாட்சம் இருந்தால் போகிறோன்னு நாங்கள் எங்களை அப்படியே சரணாகதி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் உனக்காக நாங்கள் காத்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசு அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது அவருடைய அந்த கண்களை வர்ணிக்கிறா. அந்த கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, அதாவது அந்த கிங்கினின்றது அந்த சலங்கை இடுப்பில் கட்டுறது, அதில் முத்துக்கள் மூடினும் மூடாத மாதிரி இருக்குமா, அது மாதிரியும் தாமரைப்பூ சிவந்த தாமரைப்பூ மொட்டு, அதாவது அது ஓப்பனாகவும் ஆகாமல் மூடியும் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு ஒரு கொஞ்சமாக வாய் திறந்துருக்கும், கொஞ்சம் மூடி இருக்கும். அந்த மாதிரி நிலையில் இருக்கிற அந்த தாமரை பூக்கள் மாதிரி உன்னோட கண்கள். அந்த கண்கள் அப்படி மெதுவாக எங்களை பார்த்துட்டே இரு. நீ ஒரேடியாக பார்த்தாலும் அந்த கருணையை எங்களால் தாங்கிக்க முடியாது. அதனால் நீ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை பாரு அப்படின்னு சொல்கிறா. அது உன்னோட கண்கள் சூரியனும் சந்திரனும் மாதிரி, சூரியன் அதாவது உன்னோட அந்த சூரியனாக இருக்கிற அந்த கண் எல்லாரையும் விரோதிகளெல்லாம் அழிச்சிடும், கெட்டவாளெல்லாம் அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ எங்களுக்கு இருக்கிறது உன்னோட பக்கத்தில் நாங்கள் இல்லை, அதுதான் எங்களோட சாபம். அந்த சாபம் நீங்கிடும். இன்னொரு கண் சந்திரனை மாதிரி, சந்திரன்னா எப்படி குளுமை கொடுக்கறது, அது கருணை பொழியறது. அதனால் எங்களுக்கு இந்த ரெண்டு கண்ணாலேயும் எங்களை பாரு, ஏன்னா எங்களோட சாபம் போகணும், நான் ஒன்று பிரிஞ்சு இருக்கோம். பூர்வாச்சாரியர்களாக அதனை சொல்கிறேன், அந்த தேகம் இதோட அபிமானத்தோடு இருக்காதீங்கோ, அந்த ஆன்மாவோட அபிமானம் தான் நமக்கு வேணும். ஆன்ம ஞானம் இருக்கும்போது நமக்கு அந்த தேக அபிமானமே இருக்காது. அதனால் அந்த ஆன்ம ஞானத்துக்காக நம்மளாம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி எப்படி இந்த குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் அந்த பதவியே விட்டுட்டு தானே வந்தார். அதை மாதிரி நம்ம சரண்டர் பண்ணும்போது நமக்கான அந்த பவர்லாம் அதெல்லாம் தான் தூக்கி போட்டுட்டு வரணும். எல்லாத்தையுமே உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிடணும். நம்ம அப்படியே நம்மளோட மனசு நம்மளோட தேகம் எல்லாமே அவருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா. அதனால் இங்கே அவள் ஈகோ ப்ரைடு இதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறா. அந்த கண்ணு சந்திரன் சூரியன் சொல்லும்போது எப்படி நரசிம்மர் அவதாரம் எடுக்கும்போது அவர் ஒரு கண் அப்படியே, அதாவது இரண்யகசிபை பார்க்கும்போது சூரியன், பிரகலாதனை பார்க்கும்போது அவரை அணைச்சிக்கிறார் அந்த கருணைனால். அப்போ அது சந்திரனை மாதிரி இருந்தது தான். ஸோ இந்த வியாக்கியானம் பூர்வாச்சாரியர்கள் கொடுக்குறார். அதனால் நம்ம எப்படி இந்த நல்லதையே நினைக்கணும், அதனால் பெருமாள்கிட்ட சரண்டர் ஆனோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறார்.